வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 11வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 20.68% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். சவுல் அம்மோனியரை தோற்கடித்தல். அக்காலத்தில் நாகாசு என்னும் அம்மோனியன் வந்து கிளையாதில் உள்ள யாப்போசை முற்றுகையிட்டான். யாப்போசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று, எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர். அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி, நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவனின் வலக்கண்ணும் பிடுங்கப்படும், இஸ்ரவேலர் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான். யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது, 7 நாள்கள் எங்களுக்கு தவணை தாரும், நாங்கள் இஸ்ரவேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம், எங்களை மீட்பார் எவரும் இல்லையெனில் நாங்கள் உங்களிடம் சரணடைவோம். தூதர்கள் சவுலின் ஊராகிய கிபயாவுக்கு வந்து மக்கள் செவிப்பட செய்தியை சொல்ல மக்கள் அனைவரும் குரலெழுப்பி அழுதனர். அப்போது சவுல் வயலினின்று மாடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தார். மக்களுக்கு என்ன நேரிட்டது, அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார். யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள். இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தபோது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கனன்றது. அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரவேல் எல்லை முழுவதும் அனுப்பி, சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார். அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள். அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்தபோது இஸ்ரவேலின் மக்கள் 3,00,000 பேரும் யூதாவினர் 30,000 பேரும் இருந்தனர். வந்திருந்த தூதர்களிடம், நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கிளையாதிலுள்ள யாப்போசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. தூதரும் அவ்வாறே யாப்போசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். ஆகவே யாப்போசின் ஆட்கள், நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம், உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர். மறுநாள் சவுல் மக்களை 3 படைகளாக பிரித்தார். கீழ்வானம் வெளுத்தபோதே அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர். இருவர் கூட இணையாதபடி எஞ்சியிருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள், அவர்களை கொன்று போடுவோம் என்றனர். ஆனால் சவுல், இன்று யாரையும் கொல்லக்கூடாது, ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார். சாமுவேல் மக்களை நோக்கி, வாருங்கள், கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார். மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நல்லுறவு பலிகளை செலுத்தினார்கள். சவுலும் இஸ்ரவேலும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். நாம் 1189 அதிகாரங்களில் 247 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.